Hello, good evening, and welcome all to yet another vlog. So, where are we today? We are at somewhere which is very exciting. So, are we all ready? Let's get started. Come on. So, as I mentioned, we're already at Radisson. And today, we are going to do something which is very interesting. That is, a food review வந்து இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம். So, இன்னைக்கு நம்ம choose பண்ண restaurant வந்து Grills by Promenade. So, எல்லாரும் ரெடியா? Can we go inside? Yes. Yeah, thank you. Okay. So, Iniki, you all are with Varshna, who's going to take you on a tour of the Grills by Promenade. Okay? So, are we all ready? Iniki nama paaka poradhu is something very, very interesting. Naanga oru food review vandu kodukka porom after tasting it. And this is none other than Radisson, which is a 4-star hotel in Salem. So, without much delay and without me taking much of your time, let's get inside the restaurant. What a warm welcome it was. ரொம்ப அழகா வந்து first sanitize பண்ணிட்டு வணக்கம் சொல்லிட்டு they have invited me inside and வந்த உடனே ஃபுல்லா சுத்தியுமே plants and இந்த night lightingக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது and இன்னும் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் போய் ஃபுட் சாப்பிட்டு ட்ரை பண்றதுக்கு but overall வந்தோடனே everything was just so amazing. And I think I'm really going to enjoy this evening and I want all of you to watch it throughout. Okay, so finally I'm inside the restaurant. இங்க சுத்தி பார்த்தா ஃபுல்லா plants and ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்குங்க. and இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு ஃபயர் பிளேஸ் பக்கத்துல. ஸோ இந்த ஃபயர் பிளேஸ் பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு ஃபேக்ட் ஞாபகம் வந்தது. நான் அதை உங்களுக்கு சொல்றேன். ஸோ barbecue அப்படின்னா என்னது? It is a word which is derived from a Spanish word known as barbecua. ஸோ இது பெருசாக ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஆஃப் குக்கிங் இன் விச் லோ டெம்பரேச்சரில் ப்ரொலாங் டியூரேஷனுக்கு மீட்டை வந்து குக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் பார்பிக்யூ. அந்த ஸ்டைல்ஸ் வந்து ஒன் இஸ் கிரில்லிங், ரோஸ்டிங், பார்பிக்யூ அண்ட் ஆல் தட் டு நேம் அ ஃபியூ. ஸோ ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கோம். லெட்ஸ் கெட் டு த டேபிள் அண்ட் லெட்ஸ் கெட் இட் ஆன் அ பிளேட். ஸோ யா, லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ கடைசியாக இந்த ரொம்ப செரீனான ஒரு அட்மாஸ்ஃபியரில் எனக்கு ஒரு டேபிள் அண்ட் ஒரு சேர் கிடைச்சாச்சு. அண்ட் டேபிள் செட்டப் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து ஐ திங்க் இஸ் சம்திங் வி ஹாவ் டு அப்ரிஷியேட். ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு வாட் ஐ ஹாவ் ஃபார் த டே. ஸோ யா, okay, so I think I got the orange mojito, which is probably today's mocktail, and they have another set of probably 6 to 7 mocktails, and I'm having the orange mojito today. So okay, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த presentation and the orange and mint leaves எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. So, குடிச்சு பாப்போமா? Okay, I'm going to start. It's very nice. After a long evening, இது ஒரு first sip எடுத்தோனே ரொம்ப refreshing-ஆ இருக்கு. Okay. So, after the welcome drink, எனக்கு amuse bouche அப்படின்ட்டு ஒரு French dish கொடுத்திருக்காங்க. இது வந்து பிஃபோர் த ஸ்டார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐ திங்க் டேஸ்ட் பண்ணாதான் என்னன்னு தெரியும். பட் இட் இஸ் சரவுண்டட் பை பிஸ்டாஷியோ அண்ட் a few other things. ஓகே, ஸோ இந்த டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இதுலேயும் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஸ்பெகட்டியோடைய இதில் பண்ணுது. அண்ட் இது வந்து சுத்தியும் கேரமலைஸ் பண்ணிருக்காங்க சுகரோட. ஸோ there I go.
Okay, so this is something which is more of a watermelon and சுத்தியும் பிஸ்தா அண்ட் கொஞ்சம் க்ரீம் இருக்கு. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, வந்ததுல இருந்து மெனுவே பார்க்கல. சரி, மெனுவை பார்ப்போமா? ஓகே, ஸோ டிப்ஸ், நான்வெஜ் சூப், வெஜ் சூப், கிரில்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோ இருக்கு, பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. பேசாம நம்ம ரெஸ்டாரண்ட் மேனேஜரே கூப்பிட்டு என்னன்னு கேட்டுட்டா எப்படிங்க? ஸோ அவர் வந்து இப்போ எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ சொல்லுங்க சார், about this restaurant, இது என்ன ஒரு கான்செப்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டோட தீம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது கிரில்ஸ் பை த ப்ரொமனாட், பிரசிலியன் பார்பிக்யூ ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட். சரிங்க. இந்த ப்ரொமனாட்னா என்னன்னா வந்து ஒரு பிளேஸ் வந்து சரௌண்டட் பை வாட்டர் அண்ட் நேச்சர். If I'm not wrong, is it a French word? Promenade? Yes. Yeah. Okay. So that is grills by the promenade. Okay. So sir, இந்த இடம் வந்து இவ்வளோ நல்லா இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு சுத்தியுமே. ஸோ கண்டிப்பா ஏதாவது இதுக்கு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும்ல? If there is anything like that, can you name a few? Yes, ma'am. Yeah. We won the award from Times. Okay. The best restaurant in Salem. Oh, okay. That's wonderful. With the cheese. Okay. Oh, wow. Okay. Okay. Okay, so this is the French onion soup and it's very yum, and it also has a bread which is soaked inside the soup, which is in turn enhancing the flavor. And idu kuda they've served with butter and bun. So I'm taking now ஒரு bite எடுக்க போறேன் with the bread and the soup. So ரொம்ப நல்லா இருக்கு. இது மேல வந்து சீஸ் போட்டு டாப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சூப் குடிக்கிறப்போ அந்த சீஸ் மெல்ட் ஆகி வரது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. தேங்க்யூ. ஸோ ஃபைனலி இந்த பிளேட் பார்த்தோன்னே எனக்கு எப்போ ஒரு கிங்லி ஃபீலில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா த சர்விங் இஸ் ஸோ பிக் அண்ட் த ப்ரான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் நான் நோட்டீஸ் பண்ணேன் அந்த ஒரு பெரிய ராட்லேருந்து மீட் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. பேசிக்கலி
அது பார்த்தோன்னே அது எவ்வளோ வேலை எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, எப்படி இதெல்லாம் மேரினேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் ரொம்ப க்யூரியஸாக யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இதை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஒரு வேளை கிச்சனுக்கு போய் பார்க்கலாமா? ஓகே, ஐ திங்க் கிச்சனுக்கு போய் நம்ம பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஹாப் இன் டு த கிச்சன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸோ ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்டோட சீக்ரெட் சேம்பருக்கு நம்ம வந்தாச்சு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. இது ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி சமைக்கிறாங்கன்றது வந்து பார்க்கறதுக்காக இப்போ வந்திருக்கோம். Salt and chili kingfish. Nice. It will goes with your mint chutney. Okay. Try. Sure. Okay, so now I have fish and I'm going to try it out with the mint chutney. Okay. So fish cut பண்ணிட்டேன். Okay. I'm taking a small chunk, dipping it with a dip. It's very nice. மீட் ரொம்ப நல்லா குக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டெண்டராக இருக்கு அண்ட் நல்லா மேரினேட் ஆகி நல்லா குக் பண்ணியிருக்காங்க. ஸோ again I'm having my second bite. It's very good. So oh wow. Okay. Want to try? Yeah. Just give me a small piece. Yeah, sure. Okay. That's fine, mom. I'm very excited. ஏன்னா இது வந்து இவங்க சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் மட்டன், இது ஒரு lamb dish. So and he asked me to try it out with the date dip and tamarind dip. Okay, so there I go, having a dip, and yes. Okay, and the mutton has been very well cooked. Romba fresh ah irukku meat, and the texture of the meat வந்து has been really nice on the surface and also on the inside. So this is also very nice. So usually everywhere நம்ம பார்த்தா மீட் இல்ல வெஜிடபிள்ஸ் இந்த பன்னீர் இந்த மாதிரியோட தான் வந்து பார்பிக்யூ பண்ணுவாங்க. பட் இவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப இன்னோவேட்டிவா பைனாப்பிள்ல வந்து ஒரு பார்பிக்யூ பண்ணிருக்காங்க. ஸோ அதை நான் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். So here is it. I'm taking a piece. So I think this would actually be my absolute favorite. ஏன்னா இந்த பைனாப்பிளோட சார்னஸும் இந்த பார்பிக்யூவோட மசாலாவும் ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. ஸோ யா, ஓ அதுக்குள்ள I have a next one. Okay, so next one எனக்கு என்ன சர்வ் பண்ணிருக்காங்கன்னா it's stuffed chicken tikka which is originally from the Middle East. Okay. இதுமே ரொம்ப நல்லா இருக்கு. The meat is very juicy and the taste as well is very well blended. Yeah. Corn on the top. Oh. It's actually fried corn. Okay. Oh, nice. Okay.
So next on my plate is corn on the cob அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. And இது வந்து ஒரு அமெரிக்கன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கார்னோட outer layerல வந்து they've done some frying. So the corn is like this. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. For a vegetarian, yeah, it's very good. So this again is one of their speciality அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. So இது வந்து lamb chops and அது கூட வந்து pineapple dip ஓட டேஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. So yeah. Okay. So I've cut the meat. Yeah. But this is what we cooked, ma'am, inside. Okay. Pasta. Oh yeah, okay. Want to try? Yes sir, sure. Okay, thank you. Welcome. Yeah. இந்த ஸ்பைசினஸ்க்கும் இந்த ஸ்வீட்னஸ்க்கும் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கு. And this is also very nice. And next வந்து shepherd's pie. நம்ம கிச்சன்ல இருக்கிறப்ப காட்டினாங்க. அதுவும் it's on my table now. So okay, so I'm having a bite. This is so good. இதுலயும் வந்து the meat has been very well cooked and it's been layered with cheese and dough. So again, this is also something very different which I haven't tried so far, and I'm very happy. Yeah. So wow. Okay, so this is something I think I've actually not heard of. Honey chili lotus stem அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு vegetarian sizzler. So without much delay, let me get into it. This is also so good. Honey chili oda cook பண்ணிருக்காங்க and it's garnished with sesame, and this is also something very different. Okay, and now It's called Chorli Malai broccoli. okay, so next again I have a vegetarian starter for a change. So this is broccoli which is cooked in Malaysian style. Okay, and the combination is supposedly to be with mint chutney. So yeah. This is also very nicely cooked. ஏன்னா இந்த வெஜிடபிளோட ஃப்ரெஷ்னஸை ப்ரிசர்வ் பண்ணிட்டு அந்த ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. And I have my kulcha with chicken tikka, a black gram dish, and another paneer gravy. So this black gram, they said that it's originally an Iranian dish, and I think the other dishes are Indian. So having a bite of it. So I think this is also very Roma North Indian gravy, and the chicken வந்து நல்லா குக் பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் இறங்கி இருக்கு. It's very nice. And அடுத்தது dal gravy ட்ரை பண்ண போறேன். தால் கிரேவியும் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் நிறைய பட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட எரோமாவே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. இது ஒரு பிளாக் கிராம் மாதிரியே இல்ல. ஓ வாவ், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். என்னன்னாலும் பிரியாணி சாப்பிட்டாதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஸோ யா, அண்ட் அது கிளே பாட் போட்டு கவர் பண்ணி வச்சிருக்காங்க. தே ஓப்பனிங் இட். So next வந்துட்டு the most anticipated dish of the day, நம்ம பிரியாணி. And இது வந்து basmati rice cooked biryani with a raita which is predominantly made of garlic. So I'm very happy, very excited, and a very happy face also to try out the biryani. So yeah. The biryani is so good. Saffron essence வந்து நல்லா இறங்கி இருக்கு. And இந்த ரோஸ் பெட்டல்ஸ் போட்டதுனால அந்த ஃப்ளேவரே பயங்கர ரிச்சா இருக்கு.
So having another bite. The rice is very properly cooked, and the spices have also been very well distributed. ரொம்ப நல்லா இருக்கு. Wow, the happy kid with a happy face is only when the table is filled with dessert. என்னோட பெஸ்ட் மீல் வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறது இந்த யம்மியான டெசர்ட்ஸோட. ஸோ பார்த்தீங்கன்னா there are 4 different types of desserts. ஸோ 2 இந்தியன் டிஷ்ஷஸ் இருக்குது அண்ட் 2 கான்டினென்டல் desserts இருக்குது. ஸோ திஸ் இஸ் சம்திங் கால்ட் பல்லா அப்படி சொன்னார். ஸோ ஹேவிங் அ பைட் ஆஃப் இட். This is very nice and இது வந்து நம்ம ரஸ்மலாய்க்கு சிமிலராக இருக்குது. Next is something called firni, Kashmiri firni. So I'll try that out. இது வந்து பொங்கல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது and this is actually made of rava நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பனகோட்டா ட்ரை பண்ண போகிறேன். இதில் வந்து ஆரஞ்ச் சிரப் மேலே போட்டிருக்காங்க. ஒரு டக்குன்னு ஒரு டேங்கி ஃப்ளேவர் இருக்குது. அண்ட் ஃபைனலி இட்ஸ் த ஸ்ட்ராபெரி ஷூட்டர். ரொம்ப க்யூட்டாக இதை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க வித் மேக்ரூன் அண்ட் வேஃபர். This I think is basically red velvet cake which is topped with cream. This is your hot sizzling brownie. Hot chocolate. ஓகே, ஸோ எப்போதுமே ரொம்ப ஒரு ஹார்ட்டியான மீல் வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ ஐ லவ் எனிதிங் தட்ஸ் சாக்லேட்டி. ஸோ மேபி அதனால தான் வந்து இந்த பெஸ்ட் டிஷ்ஷை வந்து எனக்கு லாஸ்ட்காக சேவ் பண்ணி வச்சிருக்கிறாங்களான்னு தெரியல. பட் என்னென்னு சாப்பிட்டு பார்த்து ப்ரௌனி எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ யா, லெட்ஸ் கெட் இன்டு இட். ப்ரௌனி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது அண்ட் சாஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி சாக்லேட்டியாக ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஐ திங்க் த பெஸ்ட் டிஷ் as I already mentioned was saved for the last. ஃபுட்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் as such ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. அண்ட் த பெஸ்ட் திங் என்னன்னா வந்து எல்லா இதுக்குமே உண்டான அந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அழகாக ப்ரொவைட் பண்ணியிருந்தீங்க. லைக் ஒரு சின்ன இதுன்னு கூட நீங்கள் பார்க்காம எல்லா இதுக்கும் அதே மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஐ திங்க் யூ ஹேவ் டு கீப் அப் வித் தட் குட் ஒர்க். அண்ட் ஓவரால் தி ஆம்பியன்ஸ் டிஸ்பைட் த கோவிட் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்குது. அண்ட் நீங்கள் ஐ திங்க் சானிடைசேஷன் எல்லாமே நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க. அண்ட் everything is very well maintained, very well planned and ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது. லைக் கெஸ்ட் வந்ததுலேருந்து நீங்கள் போகிற வரைக்கும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறீங்க. So I hope everything is fine. Yeah, absolutely. Thank you for visiting. Thank you so much. ஸோ ஐயோ வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. அடுத்து சரி ஸ்விம்மிங் பூல் பக்கம் சும்மா ஒரு வாக் வரலான்னு வந்தா எனக்கே தெரியாம ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்காக அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த செட்டப் அண்ட் இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஹார்ட்ஸ். ஸோ வாட் இஸ் தட் ஆக்சுவலி சிக்னிஃபை? என்னன்னா இது வந்து நம்ம ஸ்பெஷல் ஒன்ஸோ இல்லை ஒரு ஆனிவர்சரி ஒரு டேட் இந்த மாதிரி ஒரு ஃபியூ திங்ஸ்க்கு இங்க கண்டிப்பா இதுவும் வந்து பிரைவேட்டா அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த டேபிள் வந்து எப்படின்னா ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல இருக்கு அண்ட் இது வந்து கொஞ்சம் பிரைவேட்டா இருக்கு. ஸோ பிரைவசி நம்ம வேணும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பா இங்க வரலாம். அண்ட் பாருங்க இந்த செட்டப் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ ஃபைனலி நான் வந்து இங்க இந்த டேபிள்ல உட்காந்தாச்சு அண்ட் ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருக்கு. இந்த கேண்டில்ஸ், இந்த ரோஸ் பெட்டல்ஸ், இந்த ஹார்ட் பலூன்ஸ், இதை விட என்ன வேணும் ரொமான்டிக்கா. அண்ட் யா, so this is a perfect place for a date or for an anniversary celebration to begin with. So இதோட இன்னைக்கு இந்த wonderful evening வந்து ஒரு எண்டுக்கு வருது. I'm happy and I'm sad. ஹாப்பினா வந்து நல்லா சாப்பிட்டாச்சு, பட் சேட் வந்து இந்த இடத்த விட்டு போகணுமான்னு இருக்கு. ஏன்னா சேலம்ல இது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட். ஒரு ஈவினிங் வந்து ஒரு கேஷுவலா ஒரு டின்னருக்கோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இங்க உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டு போனா இந்த இடம் ரொம்ப ரொம்ப அதுக்கு பொருத்தமானது.
அண்ட் ரேடிசனோட ஹாஸ்பிட்டாலிட்டி டீம் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. லைக் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமுமே அவங்க வந்து ரொம்ப பார்த்து செஞ்சாங்க. அண்ட் அந்த மாதிரி லைக் இந்த லைட்டிங், இந்த பிளேஸ், இந்த அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. அண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சொல்றதுக்கு ஆக்சுவலி இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ ஐ திங்க் that's it. And please do come with your friends and family and visit this wonderful restaurant. And நம்ம blog follow பண்ணுங்க. And this is hereafter we are going to be posting videos regularly. And இதுதான் நம்ம ஸ்டேஜோடைய ஒஃபிஷியலான யூடியூப் சேனல். அண்ட் இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இட்ஸ் டாக்டர் வர்ஷ்ணா வாசுதேவன் finally signing up. And thank you. Good night.